ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் அலாரம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் ஒருத்தன் இங்கிருந்து அப்படியே அந்த துப்பாக்கியால் ஒரு விமானத்தை வந்து சுட்டு தகர்த்திடுவான். அதிலிருந்து அப்படியே நிறைய பேர் அதில் கீழே விழுந்துருவாங்க. அப்படி இப்படின்ட்டு நிறைய ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். இப்போ இந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹீரோ வந்து இறந்துருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட அப்படியே ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டூர் வந்திருப்பாங்க. இப்போ டூர் வந்த இடத்துல அந்த டீம் நம்ம ஹீரோவை துரத்துவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, உண்மையிலேயே ஹீரோ யார், அவர் எதற்காக இந்த கூட்டம் வந்து நம்ம ஹீரோவை துரத்தணும், ஹீரோயின் இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு வருவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய மாஸ்டர்னு பார்த்தாவே ஃபைட்டு தாங்க சூப்பராக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்காது. ஹீரோயின் பண்ணுற ஃபைட் தான் அல்டிமேட்டாக. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான். பொதுவாக அதிரடி ஆக்ஷன் படம்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. படத்தில் வர எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே திறன்பட கையாண்டுருக்காங்க. படத்தில் பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்தில் வில்லன் போர்ஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா பார்த்து பழகப்பட்ட அதே கதை தான். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாமா அப்படி தான் தோணுது. ஏன்னா ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது என்னடா அப்படி எடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹாலிவுட் படம்னாவே ஃபைட்டுக்கு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே அந்தளவுக்கு அவங்க கொடுக்கல. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ட்விஸ்ட் எண்டிங்லாம் இல்லை. ஒரே ஃப்ளாட்டாக போகுது. அடுத்தடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸாக இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சப்போ தான் நான் சொல்கிறேன். 2 days வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். அதனால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.